தஞ்சை அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தொகுதி தேர்தலில் போட்டியிடும் விவகாரத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் மதிமுகவில் இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? அபிநயா, மதிமுகவின் மாவட்ட செயலாளர் மற்றும் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் காலை 10:30 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். 10:30 மணி அளவில் மதிமுகவினுடைய அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது. மாவட்ட செயலாளர் மற்றும் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இன்று பேச இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் தஞ்சை, அரவக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து இயக்கத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணி சார்பாக குடியரசுத் தலைவரை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளும் நேற்று நடந்தது. எனவே தமிழகத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து தற்போது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு வரக்கூடிய காட்சிகளை நாம் இந்த இடத்தில் பார்த்திருக்கிறோம். எனவே இதில் முக்கிய அம்சமாக தஞ்சை அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடக்கூடிய தேர்தல் நிலைப்பாடு குறித்து முக்கிய முடிவு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்க இருக்கிறது. அதே போன்று தமிழக அரசியலின் பல்வேறு சூழல் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது புறக்கணிப்பு செய்வதா என்று ஒரு மாறுபட்ட கருத்து சூழல் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு இறுதியான முடிவு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்டு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஆலோசித்து பின்னர் தேர்தலுக்கான நிலைப்பாடு அறிவிக்க இருக்கிறாங்க. அபிநயா, இப்போ இந்த 3 தொகுதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது ஒரு கருத்து. இந்த சூழல்ல இந்த கூட்டத்தோட முடிவுல ஒருமித்த முடிவு எடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுமா? அபிநயா, நிச்சயமாக. அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த தேர்தலை புறக்கணிப்பு செய்யலாம் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அந்த கருத்தானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து என்றும் அதே போன்று இதே கருத்தை மக்கள் நல கூட்டணியிலும் கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்திலும் வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே நேற்று இதற்கான ஆலோசனை கூட்டம் மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடையே பேசியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த தேர்தலை புறக்கணிப்பு செய்யலாம் என்ற கருத்து கட்சியினர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி பொறுத்தவரை இந்த தேர்தலில் போட்டியிடலாம் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய 4 கட்சிகளுக்கும் மாறுபட்ட கருத்து என்பது எழுந்திருக்கிறது. எனவே அதே போன்று இன்று அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இன்று அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். மதிமுகவை பொறுத்தவரை இன்று நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே இந்த தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது எந்தெந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்பது குறித்த முடிவுகள் எட்டப்படலாம். கட்சியினுடைய தலைமையில் முடிவெடுக்கப்பட்டு அதற்கு பின்பாக மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் ஆலோசிக்கப்பட்டு இன்று மாலையே இதற்கான அறிவிப்புகள் வெளிவரலாம். ஏற்கனவே கடந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை அரவக்குறிச்சி தொகுதி மதிமுகவும் தஞ்சாவூர் தொகுதி தேமுதிகவுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. திருப்பரங்குன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் களம் கண்டார்கள். எனவே இந்த 3 தொகுதிகளில் போட்டியிடுவது எந்தெந்த கட்சிகள் போட்டியிடலாம் அல்லது புறக்கணிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருந்தால் அது தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான நிலைப்பாடுகள் எடுக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இன்று ஆலோசிக்கப்பட்டு அதற்கு பின்னராக இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அபிநயா.